जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद की महाप्रभु की केशाश कविराज गोस्वामीराज प्रपाद की शील प्रभुपाद की निताय गौरवानंदे हरि हरि ओके तभी माता जी पढ़ेंगे ईश्वरी माता जी पढ़ेंगे हरे कृष्ण प्रभु 96 प्रभु ஆமா 96 கரெக்ட் 4.96 96 महाप्रसाद कैलाशिया सबलोका महाप्रसाद कैलाशिया सबलोका गोपाल देखिया सबरा कंडे दुख शोका गोपाल देखिया सबरा कंडे दुख शोका வெவ்வேறு கிராமங்களிலிருந்து பெரும் திரளான மக்கள் கோபாலரை தரிசிக்க வந்தனர். அவர்கள் மகா பிரசாத விருந்தினை ஏற்றனர். பகவான் கோபாலரின் அதி அற்புத ரூபத்தினை கண்டபோது அவர்களது அனைத்து துன்பமும் சோகமும் மறைந்தன. கோபாலரை பார்த்தோன்னே அவங்களுக்கு எல்லாம் என்னது களைப்பெல்லாம் போயிடுச்சு. இது வந்து யார் மாதேந்திரபுரி வந்து இந்த கோபால் டிடியை வந்து இன்ஸ்டால் பண்ணி அன்னக்கூட்ட செரமனி நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு கிராமத்துலேருந்து வந்து பண்ணுறாங்க, ரொம்ப விமர்சையாக பண்ணுறாங்க. இந்த மக்கள்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 97 ஆஷா பாஷா பிரஜா பூமே ராஜத கிராம சபா ஏக ஏக தின சபே கரே மகோத்சவா விரஜபூமியை சுற்றியுள்ள கிராமத்தவர்கள் அனைவரும் கோபாலரின் வருகையை அறிந்து அவரை தரிசிப்பதற்காக வந்தனர். அவர்கள் வரிசை கிராமமாக நாள்தோறும் அன்னகூல விழாவினை நிகழ்த்தினர். எல்லாம் வந்து டெய்லி ஒருத்தர் டேன் எடுத்துக்கலாம் அன்னக்கூட்ட செரமனி. அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சரியமான விஷயம், மாதவேந்திரபுரி ஒரே நாளில் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணார்ல, கோபால் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் பண்ணார் இல்லையா, அது பெரிய விஷயம். அது நம்ம டிடி இன்ஸ்டாலேஷன் எவ்வளோ நாள் பிளான் பண்ணுறோம் இஸ்கான் கோயிலில், ஒரே நாளை வச்சு எல்லாமே ஃபுல் கும்பாபிஷேகம் பண்ணார் இல்லையா. இது கண்டினியூ பண்ணுறாங்கலாம். கோபால பிரகடா சுனிஞானா தேசஹைதே கோபால பிரகட சுனிஞானா தேசஹைதே நானா திரவ்யலஜ்ஞா லோகாலகிலாசிதே நானா திரவ்யலஜ லோகாலகிலாசிதே. இவ்விதமாக அக்கம் பக்கத்து கிராமத்தில் மட்டுமின்றி பிற பகுதியில் உள்ள மக்களும் கோபாலர் தோன்றியுள்ளதை பற்றி அறிந்து கொண்டனர். அதனால் எல்லா பகுதியிலிருந்து மக்கள் பலதரப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கு வந்தனர். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. 3 வருஷமாக படிக்கலாம். ஸோ எல்லாம் வேறு 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 கண்ட்ரிலேருந்து வரான். ஓகே, பார்க்கறதுக்கா கோபால் பார்க்கறது. பிருந்தா மாதாஜி படிங்க. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. मधुरा लोक सभा बड़ा बड़दनी मथुरा लोक सभा बड़ा बड़दनी भक्ति करी नाना द्रव्या बेट दया आनी भक्ति करी नाना द्रव्या बेट दया आनी. பெரும் செல்வந்தர்களாக இருந்த மதுராவின் மக்கள் பல்வேறு பொருட்களை எடுத்து வந்து அவற்றை பக்தியுடன் விக்கிரகத்திற்கு அர்ப்பணித்தார்கள். மதுரையில் இருக்கவங்க பெரிய பெரிய பணக்காரங்க, அவங்களாம் என்ன பண்றாங்க, நிறைய செல்வங்கள் கொண்டு கொடுக்குறாங்க. ஓகே, 100 படிக்கலாம். பிரபுஜி ஸ்லோகன் நம்பர் பிரபுஜி. மகாராஜி 100, அதாவது 100, 4.100. ஓகே, படிங்க. ஸ்வர்ண ரௌப்யா சகந்தா பக்ஷ்ய உபஹாரா स्वर्ण रौप्य वस्त्र संता भक्ष्य उपहार
असंख्याय से नित्या बादिला भंडारा அசங்கியா ஆசினே நித்யா பாசிலா பண்டாரா. தங்கம், வெள்ளி, துணிகள், வாசனை திரவியங்கள், உணவுப் பொருட்கள் என எண்ணிலடங்காத பொருட்கள் வந்து சேர்ந்தன. கோபாலருடைய கிடங்கின் கையிருப்பு ஒவ்வொரு நாளும் அதிகரித்தது. கோயில் சொத்து இதெல்லாம் ஓகே, ஆசைப்படக்கூடாது, நாஸ்த பேசுவாங்க, அதிகமாகிட்டே இருக்கு. இது பத்மநாப கோயில் தான் நினைக்கிறேன், ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னு நினைக்கிறேன். கேரளாவில் இருக்குது பத்மநாப கோயில், ஏகப்பட்ட தங்கம் நிறையா. ஏக மகாதனி சத்ரியா கராயில மந்திரா. ஏக மகாதனி சத்ரியா கராயில மந்திரா. கேஹ பாகா பாண்டார கைலா கேஹதா பிராச்சிதா. ஏக பகா பண்டார கைலா கேஹதா பிராச்சிரா. ராஜவம்சத்தை சேர்ந்த ஒரு செல்வந்த சத்திரியர் கோவிலை எழுப்பினார். சிலர் சமையல் பானைகளை வழங்கினார், சிலர் சுற்று சுவரை எழுப்பினர். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஒரு சத்திரியர் என்ன பண்ணுறாரு, பெரிய கோயிலை வந்து கட்டி கொடுக்குறார். கோபால் 102. ஓகே, அக்ஷய மாதாஜி 102 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஏகேக व्रजवासी ஏகேக காபி திலா. ஏகேக व्रजवासी ஏகேக காபி திலா. சகஸ்ர சகஸ்ர காபி கோபாலேர ஹைலா. சகஸ்ர சகஸ்ர காபி கோபாலோ ஹைலா. பிரஜபூமியில் வசித்து வந்த ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பசுவை வழங்கியது. இவ்விதமாக ஆயிரக்கணக்கான பசுக்கள் கோபாலரின் சொத்தாக மாறின. பொருளுரை: விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து கோயிலை எழுப்பி கோயிலின் சொத்துக்களை அதிகரிப்பதற்கு இதுவே வழிமுறையாகும். ஒவ்வொருவரும் கடவுளுக்காக கோயில் எழுப்புவதிலும் பிரசாத விநியோகத்திற்கான உணவுப் பொருட்களை வழங்குவதிலும் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கு கொள்ள வேண்டும். பக்தர்கள் பக்தி தொண்டின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்து மக்களை விக்கிரகத்திற்கான நடைமுறை சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். பணக்காரர்களையும் இத்தகைய செயல்களில் பங்கு கொள்ளும்படி கவர முடியும். இவ்விதமாக அனைவரும் ஆன்மீக ஆர்வமுடையவர்களாக மாறுவர். முழு சமுதாயமும் கிருஷ்ண உணர்விற்கு மாற்றப்பட்டுவிடும். பௌதிக புலன்களை திருப்தி செய்வதற்கான விருப்பம் தானாக குறைந்துவிடும். புலன்கள் மிகவும் தூய்மையடைந்து அப்புலன்களினால் பக்தியில் ஈடுபட இயலும். சேவனம் பக்தி உச்சதே. பகவானுக்கு சேவை செய்வதால் புலன்கள் படிப்படியாக தூய்மையடைகின்றன. தூய்மையடைந்த புலன்களை பகவான் ரிஷிகேஷரின் சேவையில் ஈடுபடுத்தும் போது அது பக்தி என்று சொல்லப்படுகிறது. பக்திக்கான சுபாவம் தற்போது மறைந்த நிலையில் உள்ளது. அப்படி எழுப்பப்படும் பொழுது ஒருவனால் பரமபுருஷ பகவானை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள இயலும். பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் சாஸ்மி தத்வதக. பகவத்கீதை 18.55. இதுவே கிருஷ்ண உணர்வை எழுப்புவதற்கான வாய்ப்பை மனித சமுதாயத்திற்கு வழங்கும் வழிமுறையாகும். இதன் மூலமாக மக்கள் எல்லா விதத்திலும் தங்களது வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்ள இயலும். ஸோ ஒரு இடத்துல கோயில் வரும்போது கோயிலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்களாம் முடிஞ்ச வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த கோயில் வந்து 3வது கொள்கை நினைக்கிறேன், பிரபாருடைய 3வது கொள்கை. இந்த மாதிரி எல்லாரும் 3வது 4வது எல்லாருமே கூடி இருக்கிற மாதிரி ஒரு இடம் நமக்கு வேணும். நாமகட்டா பக்தி விருஷா இஸ் ஆல்சோ டெம்பிள். பக்தி விருஷா ஒரு வீட்டில் நடக்குது, அதுவும் டெம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பக்தர்கள்லாம் குழுமி அவங்க அசோசியேஷன் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு வந்து பிரபாதர் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ பக்தி வினோத் தாக்கூர் வந்து 2500 பக்தி விருஷாவை மெயின்டைன் பண்ணாங்க. 2500 பக்தி விருஷா பெங்கால் ஃபுல்லாக. அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது, வாட்ஸ்அப்லாம் கிடையாது இல்லையா. இருந்தாலும் 2500 பேரை 2500 குடும்பம் பக்தி விருஷா, ஒரு பக்தி விருஷாவில் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, இவ்வளோ பேரை மெயின்டைன் பண்ணாங்க. அவருக்கு ஷெடியூல் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அவர் சீஃப் ஜஸ்டிஸ் அந்த இந்தியா அந்த காலத்தில் பெரிய போஸ்ட்டில் இருந்தார். அவருக்காக தனியாக ஒரு ட்ரெயினே விட்டாங்க கிராமத்துலேருந்து வர்றதுக்கு. இந்த மாதிரி அவருடைய இது ஒரு ஷெடியூல் ரொம்ப டைட்டாக இருக்கும். 1.5 மணி நேரம் 2 வருஷம் தூங்குவார் மொத்தமே. மற்ற நேரம்லாம் ஆஃபீஸ் ரொம்ப கரெக்டாக ஷார்ப்பாக போயிட்டு ஷார்ப்பாக வந்துடுவார் வீட்டுக்கு. மித்த நேரங்களெல்லாம் அவர் வந்து பக்தியில் தான் சாயிடுவார். புக்ஸ் நிறையா எழுதியிருக்காரு, பாடல்கள் நிறையா எழுதியிருக்காரு. இதான் ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சதே. அது 23 படிக்கலாம்.
ಗೌಡಹೈತೆ ಆಯ್ಲ ದುಯಿ ವೈರಾಗಿ ಬ್ರಾಹ್ಮಣ ಗೌಡಹೈತೆ ಆಯ್ಲ ದುಯಿ ವೈರಾಗಿ ಬ್ರಾಹ್ಮಣ ಪುರಿಗೋಶಾಗಿ ರಾಕಿಲ ಥರೆ ಕರಿಯ ಜತನ புரிகோசானி ராகிலா தாரே கிரியா ஜாதன. காலப்போக்கில் 2 பிராமண துறவிகள் வங்காளத்தில் இருந்து வந்து சேர்ந்தனர். மாதவேந்திரபுரிக்கு அவர்களை பிடித்து போக அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து பிருந்தாவனத்தில் வைத்துக் கொண்டார். 2 பேரும் தேங்க்யூ மதன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ பிரபு. சரி, 2 பிராமணம் வராங்க. ஓகே, சன்னியாசி. ஸோ அவங்களுக்கு இனிஷியேஷன் கொடுத்து அங்கேயே வச்சிடறாரு. ஓகே, பிருந்தாவனில். பிரபாவதி மாதாஜி 104. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கிற பிரபு. படிக்க. ஷெய்துயி சிஷ்யகரி சேவா சமர்ப்பிலா சேயிதுயி சிஷ்யகரி சேவா சமர்ப்பில ராஜ சேவா ஹயா புரீரா ஆனந்த பாதிலா ராசா சேவா கய புரீர ஆனந்த பாடில. அதன் பின்னர் அந்த இருவரும் மாதவேந்திர பூரியினால் தீட்சையளிக்கப்பட்டனர். அவர்களுக்கு தினசரி விக்கிர சேவைக்கான பொறுப்பு வழங்கப்பட்டது. அந்த சேவை தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு விக்கிரக வழிபாடு பிரம்மாண்டமாக மாறியது. அதனால் மாதவேந்திர பூரி மிகவும் திருப்தியுற்றார். பொருளுரை. 6 கோஸ்வாமிகளும் அவர்களை பின்பற்றியவர்கள் பல்வேறு கோயில்களை ஆரம்பித்தனர். கோவிந்தர், கோபிநாதர், மதன மோகனர், ராதா தாமோதரர், சியாம சுந்தரர், ராதா ரமணர், கோகுலானந்தர் ஆகியோரின் கோயில்கள் அவற்றில் முக்கியமானவை. சுவாமிகளின் சீடர்களிடம் அந்த கோயில்களுக்கான சேவை மற்றும் பூசைக்கான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அந்த சீடர்கள் மூல கோஸ்வாமிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அல்ல. எல்லா கோஸ்வாமிகளும் துறவிகளாக வாழ்ந்தவர்கள். குறிப்பாக சிவ கோஸ்வாமி வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருந்தவர். தற்போதைய தருணத்தில் அங்குள்ள சேவாதாரிகள் கோஸ்வாமி என்னும் பட்டத்தினை விக்கிரகத்தின் சேவாதாரிகளாக ஈடுபட்டிருப்பதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கின்றனர். வம்சவழியில் தங்களது ஸ்தானத்தை அடைந்துள்ள சேவாதாரிகள் தற்போது தங்களை கோயில்களின் உரிமையாளர்களாக எண்ணிக்கொள்கின்றனர். அவர்களில் சிலர் விக்கிரகங்களின் சொத்துக்களை தங்களுடைய சொத்துக்களை போன்று விற்கவும் செய்கின்றனர். ஆனால் அந்த கோயில்கள் ஆரம்பத்தில் இந்த சேவாதாரிகளுக்கு சொந்தமானவை அல்ல. முக்கியமான பாயிண்ட். ஓகே, பூஜாரி என்ன பண்றாரு? விற்க ஆரம்பிச்சார். ஸோ இந்த மாதிரி நடக்குது. வம்சாவளியில் வந்த கோஸ்வாமி தானே கோஸ்வாமின்னு சொல்லிக்கிறான். ஏன்னா அது கோஸ்வாமிஸ்லாம் சன்னியாசிஸ், மேரேஜ் பண்ணலாம். ஜீவ கோஸ்வாமி லைஃப் லாங் சன்னியாசி. அதேமாதிரி மற்ற கோஸ்வாமிஸும் அவங்க வந்து ஃபேமிலி லைஃப் விட்டு வந்துட்டாங்க. டிசேபிள்ஸ்லாம் எடுத்துலாம் காலப்போக்கில் அவங்க மேரேஜ் பண்ணி அப்படி குழந்தை வந்து அப்படியே வம்சாவளியில் வந்து இந்த மாதிரி நடக்குது. அடுத்த சொல்லுவோம். ஏமதா வஷதுயி கரீலா சேவனா ஏயி மத பஷரது ஈக் கரில சேவன ஏகதின புரி கோஷாகி தேகிலா ஸ்வப்னா ஏகதின புரி கோஷானி தேகில ஸ்வபன. இவ்விதமாக விக்கிர வழிபாடானது கோயிலில் மிக விமர்சையாக 2 ஆண்டுகளுக்கு நிகழ்ந்தது. அதன் பின்னர் ஒரு நாள் மாதவேந்திர பூரி ஒரு கனவினை கண்டார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ இன்னொரு கனவு வருது அவருக்கு. ஓகே, 2வது கனவு. ஓகே, பிரபா தேங்க்யூ மாதாஜி. என்ன பிரபு? தேங்க்யூ, நீங்கள் படிச்சிட்டீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரிங்க பிரபு. சரிங்க பிரபு. இன்னும் 2வது கனவு வருது இப்போ. ஓகே, லக்ஷ்மி மாதாஜி, லக்ஷ்மி மங்களூர், சைத்தன்ய சதாமதம் 106 படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. गोपाल कहे पुरिया मारा तापा नाही जाया गोपाल कहे पुरी हमारा तापा नागी जाया मलयज चंदन लेपा तपे जे से जुड़ाया मलयज चंदन लेपा तपे से जुड़ाया. மாதவேந்திரபுரியில் கனவில் தோன்றிய கோபாலன் கூறினார், எனது உடலில் வெப்பம் இன்னும் குறையவில்லை. மலைய நாட்டிலிருந்து சந்தனம் கொண்டு வந்து அதனை அரைத்து எனது உடல் முழுவதும் பூசிக்கெண்ணை குளிர்விப்பீராக. பொருளுரை. கோபால விக்கிரகம் பல ஆண்டுகளாக காட்டில் புதைந்திருந்தார். அவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான பானையினால் நீராட்டப்பட்டார். அப்போது கூட அவர் மிகுந்த வெப்பத்தினை உணர்ந்தார். எனவே மலைய தேசத்திலிருந்து சந்தனம் கொண்டு வருமாறு அவர் மாதவேந்திரபுரியிடம் கூறினார். மலைய தேசத்தில் வளர்க்கப்படும் சந்தனம் மிகவும் பிரபலமானது. அந்த தேசம் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. நீலகிரி மலையானது சில நேரங்களில் மலைய மலை என்று அறியப்படுகிறது. மலைய நாட்டில் வளர்க்கக்கூடிய சந்தன மரங்கள்
மலையஜ என்னும் வார்த்தையினால் குறிப்பிடப்படுகின்றன. சில நேரங்களில் மலைய என்னும் சொல் நவீன கால மலேசியா நாட்டினையும் குறிக்கின்றது. முன்பு இந்த நாட்டிலும் சந்தன மரங்கள் வளர்க்கப்பட்டன. ஆனால் தற்போது அவர்கள் ரப்பர் மரங்களை வளர்ப்பதை லாபம் தருவதாக நினைக்கின்றனர். மலேசியாவில் வேத கலாச்சாரம் ஒரு காலத்தில் மேலோங்கி இருந்தது என்ற போதிலும் தற்போது அங்கு இருப்பவர்கள் அனைவரும் முஸ்லிம்களாக உள்ளனர். மலேசியா, ஜாவா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் வேத கலாச்சாரம் தற்போது இழக்கப்பட்டு விட்டது. இழக்கப்பட்டுருச்சு. இதுக்காக அந்த சிம்டம்ஸ் அறிகுறிகள்லாம் இருக்கணும். மலேசியா, ஜாவா, இந்தோனேஷியாவில் நம்ம வேத கல்ச்சர் இந்த அறிகுறிகள்லாம் நிறையாவே இருக்கு. ஓகே, அங்கே அந்த மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்துடைய பிரதிபிம்பம் அங்கே இருக்குது. கோயில்கள், விக்கிரகங்கள் இதெல்லாமே இங்கே இருக்குது. அதனால் இப்போ உள்ளவங்களாம் மலேசியாவில் உள்ளவங்களாம் முஸ்லீமாக மாறிட்டாங்க. இந்தோனேஷியா அதே மாதிரி தான். அந்த சோழர்கள்லாம் அந்த இடத்துல ஆட்சி பண்ணதுக்கு சான்றுகள்லாம் இருக்குது. ஹிஸ்டரியில் 107 படிக்கலாம். இப்போ கோபாலாவுக்கு என்ன சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது, நீ என்ன பண்ண, எனக்கு சந்தனம் எடுத்துகிட்டு வான்றார். எனக்கு சந்தனம்னா ரொம்ப தூரம், இங்கேருந்து இப்போ பக்கம் கிடையாது. இங்கே விருந்தாவன் இங்கே இருக்குது, அது மலையை அங்கே இருப்பார், அந்த சைடு 2000 கிலோமீட்டர் நடக்கணும் அவர். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, சந்தனம் எடுக்கிறதுக்கு நடந்தே போய் தான் அவர் அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வரணும். கோபாலுக்காக தூக்கிட்டு ரெடி ஆகிடாரு. அடுத்து 107 மலைய ஜானா ஜாஞா நீலாச்சல ஹைதே மலைய ஜன ஆனா ஜாஞா நீலாச்சல ஹைதே அன்யே ஹைதே நஹே துமி சலஹாத் பரிதே அன்ய ஹைதே நஹே துமி சலகத் வரிதே. எகட்டபுரியிலிருந்து சந்தனம் கொண்டு வருவீராக, விரைந்து செல்லுங்கள், வேறு யாராலும் இதனை செய்ய இயலாது என்பதால் நீங்களே செல்ல வேண்டியது அவசியம். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ. ஸோ நீங்கள் தான் பண்ணணும், வேறு யாரும் பண்ண முடியாது அப்படின்றார். ஏன்னா அவர் பிடிச்சிருக்கிற அவருக்கு, அதனால் அவருக்குள்ளே சர்வீஸ் கொடுக்குறேன். ஓகே, 108 உள்ளசாமி மாதாஜி 108. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. स्वप्न देखी पूरी गोशांगिना हैला प्रेमा बेसा ई पूरी को न्यायरा हैला प्रेमा वेशा प्रभु आज्ञा पाली भारे गेला पूर्व देशा प्रभु आज्ञा पाली पात रेकेला पूर्व देशा. இக்கனவினை கண்ட பின்னர் மாதவேந்திரபுரி கோஸ்வாமி பிரேமையின் பரவசத்தினால் பெருமகிழ்ச்சி அடைந்தார். பகவானின் கட்டளையை நிறைவேற்றும் பொருட்டு அவர் வங்காளம் நோக்கி கிழக்கே புறப்பட்டார். கிழக்கே புறப்பட்டார். எங்க இருக்கார் அவரு? மேற்சை பக்கத்துல இருக்கார், விருந்தாவன். அங்கேருந்து இங்கே போகணும். ஓகே, நடந்தே போகணும். சேவாரா நிர்பந்தலோகா கரிலா ஸ்தாபனா सेवारा निर्बंध लोका करिला स्थापन आज्ञामागी गौड़ देशे करिला गमना அக்ஞாமாகி கௌட தேசே கரில கமன. செல்வதற்கு முன்பாக தினசரி விக்கிரக வழிபாட்டிற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மாதவேந்திரபுரி செய்தார். வெவ்வேறு மக்களை பல்வேறு சேவைகளில் ஈடுபடுத்தினார். அதன் பின்னர் கோபாலரின் கட்டளையை ஏற்று வங்காளத்திற்கு புறப்பட்டார். ஸோ எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். யார் என்ன செய்ய போகணும்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த டிடி ஒர்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணக்கூடாது கோயிலில். அதனால் அதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டார். ஓகே, சாந்திபுராயிலா அத்வைதாச்சேரகரே சாந்திபுராயிலா அத்வைதாச்சேரகரே பூரிதா பிரேமா தேகி ஆச்சாரிய ஆனந்த அந்தரே பூரித பிரேம தேகி ஆச்சார்ய அனந்த அந்தரே. மாதவேந்திரபுரி சாந்திபுரத்தில் இருந்த அத்வைத ஆச்சாரியாரின் இல்லத்திற்கு வந்தபோது அவரிடம் தோன்றிய பிரேமையின் பரவசத்தினை கண்டு அத்வைத ஆச்சாரியார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, உங்க பேர் இல்லையா பக்கத்துல? இன்னைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓ, அது சரியா? நீங்க அதான் சத்தமே இன்னைக்கு டைமுக்கு வர முடிஞ்சிச்சு. இல்லன்னா அவன் கிளாஸ் அன்னைக்கு தான் ரொம்ப சோதிப்பான் நீ. ஓ, சரி சரி. ஓகே சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ அத்வைதாச்சாரியா வீட்டுக்கு வந்திருக்கார். ஓகே, சாந்திபுரம் வந்திருக்கார். அத்வைதாச்சாரி அப்போ எவ்வளோ தூரம் வந்துட்டார் பாருங்க. பிருந்தாவன்லேருந்து இந்த சைடு ஒரு 1500 2000 கிலோமீட்டர் இருக்கும்.
நான் வந்து நேராக அத்வைதாச்சாரி சாந்திபூர் வந்துட்டார். மாயப்பூர் பக்கத்தில் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு. சாந்திபூர் மாயப்பூர் 15 கிலோமீட்டர் தான், அவ்வளோதான். சாந்திபூரில் அத்வைதா பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் பார்க்கல, மீன்ஸ் கூட்டு போல அவர். போன வருஷம் பார்த்தோம், இந்த வருஷம் நாங்கள் தனியாக பார்த்தோம். போன வருஷம் மாயப்பூரில் வரும்போது ரிட்டனில் வரும்போது அத்வைதா பார்த்தோம், பாணி கட்டி போனோம். இந்த வட்டம் ஹபிப்பூரும் பாணி கட்டி போனோம் ரிட்டனில் வரும்போது. ஹபிப்பூர்லேயும் அருமையான இஸ்கான் டெம்பிள் இருக்குது, பெரிய இஸ்கான் டெம்பிள். ஜெகநாதர் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, 111 படிக்கிறேன். ஹாஸ்டல் படிக்கிறியா? 111 எடுத்துருக்கியா? சார் இது படிக்கணுமா? முதல்ல எடுத்துருக்கியா? 111. ஓகே. तारा तांगी मंत्रालय लैला जतन करिया तारा तांगी मंत्रालय ला जतन करिना चलिला दक्षिणे भूरी तारे दीक्षा दिया चलिला दक्षिणे भूरी तारे दीक्षा दिया. Translation: Advaita Acharya begs to be initiated with Madhavendra Puri. After initiating him, Madhavendra Puri started for South India. ஓ, பெரிய பொறுப்பட்டவனுக்கு. ஜெய். In this connection, Sri Bhakti Siddhanta Saraswati Thakur comments that Advaita Acharya took initiation from Madhavendra Puri, who was a sannyasi in the disciplic section of Madhva Sampradaya. According to Sri Chaitanya Mahaprabhu, Kiva Vipra Kiva Nyasi Sutra Ke Nilaya Jai Krishna Tattva Veda Se Guru Maya. A person may be a Brahmana, a sannyasi, a Shudra or whatever. But if he is well conversant in the science of Krishna, he can become a Guru. Chaitanya Charitamrita Madhya Leela 8.128. This statement is supported by Sri Madhavendra Puri. According to the Panchatantra injunction, one only a householder Brahmana can initiate, others cannot. When a person is initiated, it is assumed that he has become a Brahmana without being initiated by a proper Brahmana. Without being initiated by a proper Brahmana, one cannot be converted into a Brahmana. In other words, unless one is a Brahmana, he cannot make another Brahmana. The Grahastha Brahmana, partaking of Varnashrama Dharma institution, can secure various types of paraphernalia to worship Lord Vishnu through his honest labor. Actually, people beg to be initiated by these householder Brahmanas just to become successful in the Varnashrama institutions or to become free from material desires. It is therefore necessary for a spiritual master in a Grahastha ashrama to become a strict Vaishnava. The spiritual master from sannyasa order has very little opportunity to perform archana, deity worship, but when one accepts a spiritual master from the transcendental sannyasis, the principle of deity worship is not at all neglected. To implement this conclusion, Sri Chaitanya Mahaprabhu gave us his opinion in the verse Kiva Vipra Kiva Nyasi, etc. This indicates that the Lord understood the weakness of the society in its maintaining that only a Grahastha Brahmana should be a spiritual master. Sri Chaitanya Mahaprabhu indicated that it does not matter whether the spiritual master is a Grahastha, householder, a sannyasi, or even a Shudra. A spiritual master simply must be conversant in the essence of Shastra. He must understand the Supreme Personality of Godhead. Only then one can become a spiritual master. Diksha actually means initiating a disciple with transcendental knowledge by which he becomes free from all material contamination. தீக்ஷா அப்படின்னு இருப்பாங்க. மாதவேந்திர புரி வந்து சன்னியாசி, அதேராச்சாரியருக்கு வந்து இனிஷியேஷன் கொடுக்குறாரு. அது அத்வைதாச்சாரியா, அந்த அத்வைதாச்சாரியா பார்த்து போனீங்கன்னா அங்கே மாதவேந்திர புரி வச்சுருப்பான். மாதவேந்திர புரி இனிஷியேஷன் கொடுக்குற அந்த பிக்சர் வச்சுருப்பான். ஓகே, இப்போ என்ன கன்ஃபியூஷனா, கிவா இப்போ கிவா நியாசி சூத்திரக்கேனையா ஜே கிருஷ்ண தத்துவேதா ஷே குருஹயா. பிராமணாக இருந்தால் என்ன, சன்னியாசியாக இருந்தால், சூத்திராக இருந்தால், யாராக இருந்தாலும் சரி இனிஷியேஷன் கொடுக்கலாம். எப்போனா அவர் கிருஷ்ணா அறிவியலில் நல்லா பரிச்சயமாக இருந்தால் கொடுக்கலாம், குருவாகலாம்.
அப்படின்னு சைத்தன்ய மகாபுருஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹவுஸ் ஹோல்டர் கிரகஸ்தா தான் ஆன்மீக குரு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சன்னியாசி வந்து சான்ஸ் கம்மி. இந்த மாதிரி வீக்னஸ் இருந்ததுனால சைத்தன்ய மகாபுருஷ் என்ன சொல்கிறாரு, நீ சன்னியாசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கிரகஸ்தாக இருந்தாலும் பரவாயில்ல, சூத்ராவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வர்ணமாக இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமாக இருந்தாலும் சரி, கிருஷ்ண உணர்வில் வந்து சிறப்பாக இருக்கியா, அமாராஜ்ய குருஹயா தாரய தேசம். அதனால் மிகப்பெரிய இது வந்து திக்ஷா வந்து கொடுக்குறது வந்து அந்த ஆன்மீக அறிவு வந்து அவர் வந்து கொடுக்குறார். அதுதான் தீக்ஷா சரவணி. தத்வித்தி பரிபாதே பரிபிரஷ்ய சேவை உபதேட்சதே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினா. ஞானத்தை யார் தத்துவமாக அறிஞ்சிக்கிட்டாங்களோ அவங்க அந்த இம்பார்ட் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஓகே ஓகே 112 படிக்கலாம். 112 சாதி படிக்கிறியா? 112 ரமநாதே கைலா கோபிநாத தர்ஷனா தார ரூப தேகிஞா ஹைலா விபலமணா. Going to the South India, Sri Madhavendra Puri visited Ramuna, where the Gopinatha is situated. Upon seeing the beauty of the deity, Madhavendra Puri was overwhelmed. ஸோ சாந்திபுரம் வந்து மலேஸ்வரர் ரமணா. நம்ம ட்ரெயினில் போனோன்னா இங்கேருந்து விசாகப்பட்டினம் அப்படி வரிசையாக வரும். குத்ரா ரோடு, புவனேஸ்வர், கட்டாக் வரும்ல, கட்டாக், அதுக்கடுத்து மலேஸ்வர் அப்படி வரிசையாக வரும். ஓகே, அதுக்கடுத்து இந்த கரக்பூர் வரும், கரக்பூர் அதுக்கடுத்து கல்கட்டா. ஸோ இது ரமணாங்கிறது மலேஸ்வர். அதுக்கு விசிட் பண்ணார். ஏன்னா சாந்திபுரத்தில் வரும்போது பூரி வரணும், எப்படி தான் வரணும், பூரி தான் வருவார் அல்டிமேட்லி. ரமணா வந்து அங்கே கோபிநாத் எல்லாமே நடந்து தான் வரும். ஓகே, ரொம்ப பரவசமாயிட்டார் பார்த்தோன்னே. நித்ய கீதா கோரி ஜகமோகனே பசிலா किया किया भोग लागे ब्राह्मणे पुछिला. पुछिला. Translation: in the corridor of the temple from which people generally view the deity, Madhavendra Puri chanted and danced. Then he sat down there and asked the Brahmana what kinds of foods they offered to the deity. சரி, எந்த மாதிரி உணவுகள்லாம் படைக்கிறீங்க, இதே நம்ம கோபாலுக்கு படைக்கலாமேன்றது அவர் எண்ணம். ஓகே, சாப்பிட்லான்னு சொல்லி வரலாறு. என்னென்ன படைக்கிறீங்க அதெல்லாம் கோபாலாவுக்கு படைக்கணும் அப்படின்ற ஆசை, அதனால் கேட்குறாரு. ஓகே, அந்த காரிடாரில் வந்து டான்ஸ் பண்ணி இது பண்ணுறார், சேட் பண்ணுறாரு. சேவாரா சொஸ்தவதேகி ஆனந்தித்தமனே उत्तम भोग लागे येथा बुझी अनुमाने. From the excellence of the arrangements, Madhavendra Puri understood by deduction that only the best food was offered. ஓகே, தேங்க்யூ, ஹரே கிருஷ்ணா. ஸோ அவங்க சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கிட்டாரு. சும்மா எக்ஸலண்ட் ஃபுட்டு தான் கோபிநாத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க, சூப்பரான ஃபுட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். ஓகே ஓகே, இப்போ கலாவதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. 115 जय जय हा भोगलागे सकलाई पुचिबा. जय जय हा भोगलागे सकलाई पुचिबा. तैछे बियाने भोगा गोपाले लगाइबा. तैसे अभियाने भोगे गोपाले लगाइबा. கோபிநாதனுக்கு இங்கே எத்தகைய உணவு அர்ப்பணிக்கப்படுகிறது என்பதை பூஜாரியிடம் விசாரித்து அறிந்து கொண்டால் நம்மளுடைய சமையல் அறையிலும் சிறிய சில ஏற்பாடுகளை செய்து ஸ்ரீ கோபாலர்களுக்கு இதே போன்ற உணவை அர்ப்பணிக்கலாம் என்று மாதவேந்திரபுரி எண்ணினார். இந்த இஸ்கான் டெம்பிள்லாம் கட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பார்த்துருக்கேன், அது சமயம் அவங்க தஞ்சாவூர்லேருந்து தான் இந்த கும்பகோணம் அங்கே வந்தாங்களா செலிபிரிட்டி டிவோட்டிஸ்லாம் இங்கே வந்து எப்படி கட்டியிருக்காங்க. இப்போ காமியத்தில் கூட வந்தாங்க, வந்து எப்படி கட்டியிருக்காங்க. அப்புறம் கும்பகோணத்தில் வந்து ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணுறாங்க கற்றுக்குறாங்களா. அதே மாதிரி இவரும் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் டெம்பிளாக இருக்குது, இங்கே என்ன உணவு இது பண்ணுறாங்க, அதே உணவு நம்மளும் கோபாலுக்கு பண்ணலான்னு சொல்லி விசாரிக்கிறார். ஓகே, என்ன மாதிரி கிச்சனில் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஏய் லாகி புச்சிலேனா பிராமணே ரஸ்தானே.
ஏ லாகி புசிலேன பிராமணேர ஸ்தானே ब्राह्मण कहिला सभा भोग विवरणे பிராமணே கைலா சபா போகா விவரணே. இவ்விஷயம் குறித்து பிராமண பூஜாரியிடம் வினவப்பட்ட போது அவர் கோபிநாத விக்கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்படும் உணவுப் பொருட்களை விரிவாக விளக்கினார். எல்லாம் சொல்றாரு, என்னென்ன படிக்கணும்னு சொல்றாரு. சஞ்சாயா போகலாகே சீர அமிர்த கேலி நாமா. சத்யாயா போகலாகே ஸ்ரீ அமிர்த கேலி நாமா. ஷீரா அமிர்தா அந்த ஸ்வீட் ரைஸ். ஓகே, அமிர்த கேலி நாமா. द्वादशामृत पात्रे बारी अमृत समाना. द्वादशामृत पात्रे बारी अमृत समाना. பிராமண பூஜாரி கூறினார். மாலை வேளையில் விக்கிரகத்திற்கு 12 மண்பானைகளில் திரட்டு பால் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இதன் சுவை அமிர்தம் போன்று இருப்பதால் இந்த அமிர்த கேலி என்று பெயரிடப்பட்டுள்ளது. அமிர்த கேலி சீச்சோர் கோபிநாத், அதுதான் இது இப்போ பாசியமு. அமிர்த கேலின்னு சொல்லுவாங்க. ஸ்வீட் ரைஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. ஓகே, நீங்கள் வீட்டில் போட்டுக்கோங்க கலாதி மாதாஜி. ஓகே, இப்போ 118 படிக்கணும். சுதா மாதாஜி இருக்கீங்களா? ஓகே, அசந்தி மாதாஜி இருக்கீங்களா? சரி, படிங்க. 118 படிங்க. 118. ஆமாம், 118. गोपीनाथेरा शीरा भोली प्रसिद्ध नाम जारा. ஒரே நிமிஷம் எடுக்கலையா நீங்க? கோபிநாத் நாதேரா சூரபலி பரிசித்த நாமச்சாரா. என்ன படிக்கிறீங்க? நாமஜா, கரெக்ட் கரெக்ட். பிருத்திவே ஐச்சே போகா கஹா நாஹி ஆனா. சதிவித ஜய போகா இந்த திரட்டு பால் உலகம் முழுவதும் கோபிநாதரின் கீர் என்று கொண்டாடப்படுகிறது. இது உலகில் வேறு எங்கும் நைவேத்தியம் செய்யப்படுவது. 12 பாட்டில் வைக்கிறோம் ஸ்வீட் ரைஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். அமிர்த கேள்வி சொல்கிறோம். இதை 12 பாட்டில் கோபிநாதன் படைப்போம். இது கோபிநாத் கீர் அப்படின்றோம். இது உலகத்தில் எங்கேயுமே படைக்கல. இதுதான் இங்கே சிறப்பு அப்படின்றார். ஓகே, हे नकाले सही बोगा ताकुरे लागिला. नकाले सही बोगा ताकुरा लागिला. शोनी पूरी गोसांगी किच्छु मने विचारिला. शोनी पूरी को स्थाने किसु मने विचारिला. மாதவேந்திர பூரி பிராமண பூஜாரியிடம் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கையில் விக்கிரகத்திற்கு திரட்டுப்பால் நைவேத்தியம் செய்யப்பட்டது. இதை கேட்ட மாதவேந்திர பூரி பின்வருமாறு எண்ணினார். பேசிட்டீங்கவே ஆஃபர் பண்றாங்க. ஓகே, கேட்கிறார். ஆயா சித்தா சீரா பிரசாதா அல்பஜதி பாயி. ஆயா சித்தா சீரா பிரசாதா அல்பஜதி பாயி. स्वाद जानी तैचे शिरा गोपाले लाग जाई. स्वाद जानी सैचे सूरा गोपाल लागाई. நான் யோசிக்காமலேயே சிறிதளவு கீர் எனக்கு வழங்கப்பட்டால் அதனை சுவைத்து பின்னர் அதே போன்ற பதார்த்தத்தை என் பகவான் கோபாலருக்கும் நான் அர்ப்பணிப்பேன். யோசிக்காமலா போட்டிருக்கீங்க, கேட்காமலே போடலையா? வித்தவுட் ஆஸ்கிங் போட்டிருக்கீங்க இங்கிலீஷ்ல. கேட்காமலே போடல, யோசிக்காமலே போட்டாங்கன்னா யாசிக்காம கரெக்ட். அது கரெக்டான வார்த்தை. ஓகே, இவன் இங்கிலீஷ் எப்படி போனால் வித்தவுட் ஆஸ்கிங் மீன் கேட்டது, வித்தவுட் மை ஆஸ்கிங். அப்போ யாசிக்காம கரெக்ட். நான் கேட்காமலே எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறார். ஓகே, கொஞ்சம் கிடைச்சா இல்லாது. இப்போ ஆஃபருக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது படிங்க. 121. ஏ இச்சாயா லஜ்ஜா பக்ஞா விஷ்ணு ஸ்மரண கைலா. विष्णु स्मरण कैला. हेन काले बोगा सरी आरती बाजिला. हेन काले बोगा सरी आरती बाजिला. திரட்டு பாலை சுவைக்க விரும்பியதால் மாதவேந்திர பூரி மிகவும் வெட்கமுற்று உடனடியாக பகவான் விஷ்ணுவை நினைக்க தொடங்கினார். அவர் அவ்வாறு பகவான் விஷ்ணுவை நினைத்து கொண்டிருக்கையில் நைவேத்தியம் முடிவுற்று ஆரத்தி ஆரம்பமானது. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா.
அதாவது வீட்டில் நாய் வளர்த்துட்டு பிரசாதம் ஆஃபர் பண்ண முடியாது, போக் ஆஃபர் பண்ண முடியாது. ஏன்னா நாய் சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா உடனே சாப்பிட்னு நினைப்பாங்க, பகவானுக்கு ஆஃபர் பண்ண முடியல, அது பெரிய அஃபென்ஸ். அதனால் நாயை வச்சுருக்க வீட்டில் வந்து நம்ம போக் அக்செப்ட் பண்ண மாட்டோம், பிரசாதம் பண்ணுறதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம். அது எல்லாத்தையும் இருக்கும், அந்த ஃபுட்டை பார்த்தோன்னே காண்டாமினேட் ஆகிடும், எல்லாத்தையும் நக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. நாய் வந்து வெறுக்கத்துக்கு பிறனி கிடையாது, ஆனால் வீட்டுக்கு வெளியே இருக்கணும், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. சில பேர் இப்போல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நிறைய மாதாஜிலாம் கிளாஸ் பண்ணாங்க. அவங்கெல்லாம் நீங்கள் பிரசாதம் பண்ணக்கூடாது, சில பேர் வருத்தப்பட்டாங்க, ஏன் நாங்கள் பண்ணக்கூடாது, நாயை வந்து நீங்கள் வெறுக்கிறீங்களான்னு. நாயை வெறுக்கல, அது வந்து கண்டாமினேட்டர் ஆகிடும். மாதந்த பிரியா என்ன நினைக்கிறாருன்னா, அடடா இந்த வந்து ஆஃபர் பண்ணுவான்னு நினச்சி பார்த்துட்டேனே அந்த இதுவை, இது மிகப்பெரிய அபராதம் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணார், தானே திட்டிக்கிறார். ஆனால் அவர் அபராதம் பண்ணல, அவர் கோபாலா டிடிக்கு தான் அது கொடுக்கணும்னு நினச்சார். இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதை சுவைச்சு பார்த்தோன்னு நினச்சிட்டேன், சுவைச்சு பார்த்தாலும் கோபாலா கொடுக்க முடியும், அதே இன்கிரீடியன்ட் நம்ம பண்ணலாம், இப்படி நினச்சது பெரிய தவறு, பகவானுக்கு ஆஃபர் பண்ண முடியலையே. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் வைஷ்ணவ ஸ்டாண்டர்டு. அதனால தான் சொல்கிறேன், நாய் வீட்டில் வச்சுருந்தா இது பண்ண முடியாது. சில பேர் கோவப்பட்டு இஸ்கான் விட்டே போயிட்டாங்க, என் நாயை வந்து இது பண்ணல, அப்போ வந்து வாட் ஐ கேன் டு, வில் நாட் கம் டு இஸ்கான். அந்தமாரி இது வந்து ஹை ஸ்டாண்டர்டு இஸ்கானில். நிறைய பேர் ப்ரொப்போஸ் ரெக்கமெண்ட் பண்ணார், நாயெல்லாம் கொண்டு வருவாங்க டிசேபிள், ஆனால் வெளியே விட்டுருவாங்க, நாய்க்கு வெளியே கோயிலுக்கு வெளியே விட்டுட்டு அப்படியே இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவர் இப்படி நினச்சிட்டு இருக்கார். ஓகே, 122 ரசண்டி மாதாஜி படிங்க. 122 ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ண. ஆரத்தி தேக்கியா பூரி கைலோ நமஸ்காரா. आरती देखिया पूरी कैला नमस्कारा. बाहिरे आइला घरे किचुना कहिला आरा. बाहिरे आइला घरे किचुना कहिला आरा. ஆரத்தி முடிவுற்ற பிறகு மாதவேந்திரபுரி விக்கிரகத்தினை நமஸ்கரித்து விட்டு கோயிலை விட்டு வெளியேறினார். அவர் யாரிடமும் வேறு எதையும் கூறவில்லை. ஆரத்தியை பார்த்துட்டு அவர் கிளம்பிட்டார். ஓகே, வருத்தமா. 123 ஆயா சித்தா விருத்தி பூரி விரக்க உதாசா. ஆயா சித்தி आया चित्त वृत्ति पूरी व्रत उदास. आया चित्ता पाइले काना नहे उपवासा. आया चित्त पाइले काना नहे उपवास. யாசகத்தை தவிர்க்கும் பழக்கம் கொண்ட மாதவேந்திரபுரி பௌதீக பொருட்களின் மீது முற்றிலும் பற்றற்றவராகவும் அக்கறையின்றியும் இருந்தார். யாரிடமும் எதையும் யாசிக்காமல் தாமாகவே முன்வந்து யாரேனும் ஏதேனும் உணவினை வழங்கினால் அதனை அவர் உண்பார், இல்லாவிடில் உபவாசம் இருப்பார். பொருளுரை. சன்னியாசினி இந்த மிக உயர்ந்த நிலை பரமஹம்ச நிலை எனப்படுகிறது. ஒரு சன்னியாசி தமது உணவினை சேகரிப்பதற்காக வீடு வீடாக பிச்சை எடுக்கலாம். ஆனால் அயாச்சித்த விருத்தி அல்லது ஆஜதர விருத்தி என்பதை ஏற்றுள்ள பரமஹம்சர் யாரிடமும் உணவை யாசிப்பதில்லை. தாமாகவே முன் வந்து யாரேனும் அவருக்கு உணவளித்தால் அவர் அதனை ஏற்கின்றார். அயாச்சித்த விருத்தி என்றால் யாசிக்கும் பழக்கத்திலிருந்து விலகி இருத்தல் என்று பொருள். ஆஜகர விருத்தி என்பது மலைப்பாம்புடன் ஒப்பிடப்படுபவரை குறிக்கின்றது. மலைப்பாம்பானது உணவினை பெறுவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்வதில்லை. தனது வாயினுள் தானாக உணவு வந்தால் மட்டும் அதை ஏற்றுக்கொள்கிறது. வேறு விதமாக கூறினால் ஒரு பரமஹம்சர் உணவு அல்லது உறக்கத்தை பற்றி கூட கவலைப்படாமல் பகவானின் தொண்டில் பிரத்யோகமாக ஈடுபடுகிறார். நிராகார விசாரகாதி விசிதௌ என்று 6 கோஸ்வாமிகளை பற்றி கூறப்பட்டுள்ளது. பரமஹம்ச நிலையில் இருப்பவர் உறக்கம், உணவு மற்றும் புலனுகர்ச்சிக்கான விருப்பங்களை வெற்றி கொள்கின்றார். அவர் இரவு பகலாக பகவானின் தொண்டில் ஈடுபடக்கூடிய பணிவான அடக்கமான சாதுவாக இருக்கிறார். மாதவேந்திரபுரி இந்த பரமஹம்ச நிலையினை அடைந்திருந்தார். Thank you, Mataji. Hare Krishna. Nidrahara vikaragati vijito shatyandadina chayo. Okay. Nidra ahara vikaragati vijito. இதெல்லாம் வெண்டுட்டான், விஜிதான் வெண்டுட்டான். எதை விட்டாங்க? நித்யா ஆகாரம்.
நித்ரான தூக்கம், ஆகாரம்னா உணவு. இதெல்லாம் விட்டுறவங்க கோஸ்வாமிஸ். ஓகே. அஜஹார விருத்தினா, ஆஜஹார விருத்தினா பைத்தான், மலைப்பாம்பு இருக்கு இல்லையா, மலைப்பாம்பு தான் பைத்தான். அது வந்து அப்படியே படுத்துருக்கும். அது வந்து வெளியே தேடி போடாது, தனக்கிட்ட வர உடனே வந்து உணவு வந்து சாப்பிடும். அதே மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரகலாத் மகாராஜ் இந்த மாதிரி ஒருத்தர் மீட் பண்ணுவார். இது பாவத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட நிறையா வந்து அவர் வந்து அறிவு வாங்கிப்பார். ஓகே. இது ஒரு விதமான சன்னியாச முறை. ஆமாம், மீட் பண்ணுவார் பிரகலாத் மகாராஜ். கரெக்டு. 7வது கண்டல் வரும் இல்லையா? கரெக்ட். ஓகே. ஆமாம், கரெக்டு. நிறையா சொல்வார். கரெக்ட். அந்த பிராமணர் பேஸ் பண்ணுவார். ஓகே. வசந்த் மாதிரி 124 படிங்க. டிரான்ஸ்லேஷன் படிங்க. பர்பட் வந்து நல்லா படிக்கணும். 124. பிரேமாமிருதே திருப்த சுதா திருஷ்ணா நாஹி பாதே. பிரேமாமிருதே திருப்தா சுதா நாஹி பாதே. ஷீரை சாஹைலே தாஹா மானே அபராதே. ஷீரா இச்சா ஹைலே தாகே மானே அபராதே. மாதவேந்திரபுரியை போன்ற பரமஹம்சர் பகவானின் அன்பு தொண்டில் எப்போதும் திருப்தியுடன் உள்ளார். பௌதீக பசியோ தாகமோ அவரது செயல்களை தடுப்பதில்லை. விக்கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட திரட்டுப்பாலை சிறிதளவு சுவைப்பதற்கு அவர் விரும்பினார். ஆயினும் விக்கிரகத்திற்கு நெய்வேத்தியம் நிறைய பெற்றுக் கொண்டிருந்த தருணத்திலேயே அதனை ருச்சி பார்க்க விரும்பி விட்டோமோ என்று எண்ணி அவர் தாம் அபராதம் இழைத்து விட்டதாக கருதினார். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது மாதிரி அதனால தான் வந்து மூடி கொண்டு போவோம். ஆஃபர் பண்ணும்போது மூடி தான் கொண்டு போவோம், யார் கல்லையும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இது முக்கியமான விஷயம். டிடி தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். நமக்கு ஆசாமி எடுத்துக்கூடாது, டிடிக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அப்படி எடுத்து வச்சா அவள் பாவம். ஓகே. ஓகே. மலையாளம் படிங்க ப்ரோ, பர்பட் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சமையல் அறையிலிருந்து விக்கிரக அறைக்கு நைவேத்தியத்தினை எடுத்து செல்லும் போது அந்த உணவினை மறைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அப்போது அதனை மற்றவர்களால் காண இயலாது. பக்தி தொண்டின் முன்னேறிய நெறிகளை பின்பற்றும் வழக்கமில்லாத நபர்கள் அந்த உணவினை நைவேத்தியத்திற்கு முன்பாக உண்ண விரும்பலாம். அப்போது அது அபராதமாகிவிடும். எனவே உணவினை காண்பதற்கு கூட யாருக்கும் வாய்ப்பளிக்க கூடாது. இருப்பினும் விக்கிரகத்துக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட பின்னர் அது திறக்கப்பட வேண்டும். மாதவேந்திரபுரி விக்கிரகத்துக்கு முன்பு மறைக்கப்படாமல் இருந்த உணவை கண்ட போது அதிலிருந்து சிறிது அளவினை சுவைத்து அதன் மூலமாக அதே போன்ற திரட்டு பாலை நமது கோபாலருக்கு தயாரிக்க விரும்பினார். இருப்பினும் மிகவும் கண்டிப்பானவராக இருந்த மாதவேந்திரபுரி இச்செயலை அபராதமாக கருதினார். அதனால் யாரிடமும் எதையும் கூறாமல் அவர் கோயிலிலிருந்து வெளியேறினார். எனவே பரமஹம்சரை விஜித ஷட்குண என்று அழைக்கின்றனர். அவர் காம, குரோத, லோப, மோக, மத்சரிய, சுதா, கிருஷ்ண, காமம், கோபம், பேராசை, மயக்கம், பொறாமை, பசி, தாகம் ஆகிய 6 பௌதிக குணங்களை வெற்றி கொள்ள வேண்டியது அவசியம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ விஜித்த சத்குணா 6 விதமான அந்த மோசமான குணத்தை வந்து வென்றாகணும். ஓகே. காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியம். ஓகே. அதாவது மச்சாரியா குஷா திருஷ்ணா. ஆமாம். திருஷ்ணானா தோஸ்த். திருஷ்ணா தோய மதன பவனோ தோத மோகோ விமாலே. திருஷ்ணா. ஓகே. தோஸ்த். சுதா அப்படின்னா ஹங்கர், பசி தாகம். எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்காரு பாருங்க பர்பட்டில். இதெல்லாம் பர்பட் தான் வந்து நெக்டர். சரி, பர்பட்டே படிக்காமல் நான் படித்து முடிச்சேன், பாகவதம் படித்தேன், சைத்தன்ய படித்தேன், பகவத்கீதை படித்தேன் தவறு. பிரபுபாதுடைய பொருளறி தான் அதுதான் முக்கியமானது. ஆக்சுவலாக அதுதான் படிக்கணும். அதை படிக்கலைன்னா நமக்கு அந்த அறிவு வராது. இதில் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காரு பிரபுபாது பர்பட்டில். இது எப்படி ஆஃபர் பண்ணணும் போட்டிருக்காரா இல்லையா? ஒன்லி டிரான்ஸ்லேஷன் ஸ்லோவாக தான் படிச்சுட்டு டிரான்ஸ்லேஷன் படிச்சு போனால் என்னத்துக்கு அது சொல்லுங்கள். அதனால் நம்ம எல்லாத்தையும் பிரபுபாது வந்து போட்டிருக்காரு. இது டிரான்ஸ்லேஷன் எழுதி பாருங்க. நீங்கள் ஒரு புக்கை எடுத்துகிட்டு ஒரு கட்டுரை எழுதுங்க கிருஷ்ணரை பற்றி. நீங்கள் எழுதி பாருங்க தெரியும். அது நமக்கு வரவே வராது. கிருஷ்ணரை பற்றி என்ன எழுதுனே தெரியாது. பிரபுபாதருக்கு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி இந்த பர்பட்டாக எழுதியிருக்காரு அவர்?
அதெல்லாம் அவருடைய ரியலைசேஷன். மற்ற யாராவது புக் எழுதுனா அப்படி படிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அதனால் அந்த பர்பட்டை வந்து புரியாட்டாலும் படிச்சே ஆகணும். அதுதான் நெக்டர். ஆக்சுவலாக சில பேர் அதை ஸ்கிப் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. சீக்கிரம் முடிச்சேன், எல்லாத்தையும் முடிச்சேன், வேறு என்ன. இட்ஸ் நாட் அ ரேஸ். இது வந்து ஒரு ரேஸ் கிடையாது. இது வந்து அவருடைய கருத்துக்கள் எழுதியிருக்கார் இல்லையா, அதை வந்து இம்பை பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஏற்றுட்டு நடக்கிறது தான் நம்ம படிக்கிறோம். ஓகே, இது போட்டிருக்காரு எப்படி உணவு ஆஃபர் பண்ணணும், வீட்டில் உள்ள நான் டிவோட்டிஸ்லாம் பார்க்குற மாதிரி குக் பண்ணி அவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டேன், அவங்களும் நானும் பெல் அடிக்கிறேன், சும்மா ஆஃபர் தானே பண்ணோம், கிருஷ்ணா மூலம் வச்சுருக்கிறேன், எடுத்து வச்சேன் பார், இப்போ கிருஷ்ணா சாப்பிட்டா இருப்பார் அப்படி. இப்படி கிடையாது. நமக்கு அன்பில்லாத கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா? அதே மாதிரி கிருஷ்ணருக்கு அன்பு மேலவங்க தான் இப்போ படைக்கணும், அன்புல தான் குக் பண்ணணும். இதுதான் வந்து ரூல். படிச்சாதான் பிரபு அந்த புக்லயே நம்ம வாழ்ந்து போக முடியும். கரெக்டு. அதனால் பொருளை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக சொன்னீங்க. அது பொருளை படிக்காமல் நிறைய பேர் அதை பாகவதம் முடிச்சுட்டேன்டாங்க. பாகவதம் முடிச்சிட்டேன், பகவத்கீதை முடிச்சிட்டேன், சைத்தான் சாமி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். டெய்லி நான் 3 தடவை முடிச்சிட்டேன். ஏன்னா 3 தடவை படிக்கவே இல்லை. எப்படி புக்கோட சைஸ் ஒரு தடவை பாகவதம் படிக்க எனக்கு 10 வருஷம் ஆச்சு. கரெக்டு. அதனால் பர்பட்டை வந்து ஊறி படிக்கணும், படிச்சுட்டே. ஏன்னா அவர் லைஃப் ஃபுல்லாக அவர் கொடுத்து ஒரே ஒரு பர்பட்டில் ஒரு 2 பேராகிராஃப் எழுதிருக்கே 2 நாள் எடுத்துக்கிட்டார். பரப்பார் ஒரு வேர்டு எதிர்க்க 1 நாள் எடுத்துக்கிறார். அவர் யோசிப்பார் எவ்வளோ முக்கியமாக ஒரு டைத்தை வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு எழுதியிருக்கார். அதனால் பர்பட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்பட்லாம் கொடுத்துருக்காரு. மாவட்டப்படி வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி நினச்சாரா மனசில், அதை அவர் ஃபர்ஸ்ட் நினச்சிட்டு போயிட்டார். இதெல்லாம் நமக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. சில பேர் என் ஹஸ்பண்ட் வந்து வாயில் போட்டாங்க, ஒய்ஃப் வாயில் போய் 2 இருக்குது, கிருஷ்ணனுக்கு படிக்கிறோம் தெரியாமல் வாயில் போட்டாங்க, மன்னிச்சு விட்டுடலாம். இது இப்போ Mahadapuri was so strict. However, he considered that just to be offense. ஆமா. That is an offense. யாருக்கு? யாருக்கு? Devotional, related devotional principles may decide to eat the fruit. That is an offense. ஆமா, கரெக்ட். ஆனால் பரமஹம்சம் கிடையாது. பிரபுபாதரோட கிச்சனில் இருக்கும்போது படைக்கல, வாயில் போடுறாரு. மாதாஜிஸ்லாம் பிரபா அம்மா பொசிஷன் போயிட்டாங்க. மாதாஜிஸ்லாம் பிரபா டிசைபிள் மாதாஜி இருப்பாங்கல்ல, சிஷியர்கள். அம்மா பொசிஷன் போயிட்டு பிரபா கிருஷ்ணன் ஆஃபர் யுவர் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல் ரைட். பிரபுபாதர் எல்லாமே அவர் சாப்பிட்றது வியாபாரம்லாம் வாய்க்கில் போகுமா, கிச்சனில் சாப்பிட்டாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி மாதவபுரி இஸ் ஆல்சோ வெரி ஹைலி அட்வான்ஸு. இஸ் நாட், அவர் சொல்கிறாரு அவர் கிடையாது. ஆனால் நம்ம அதை மீற முடியாது. ஓகே, அதுதான் கரெக்டு. சத்யா வந்தனம் அஸ்து பத்ரம்போ, இது ஒரு ஸ்லோ உண்டு. சத்யா வந்தனமே நான் பண்ணலன்றாரு. இவர் தான் சொல்லுவார், மாதவத்தை பற்றி தான் சொல்லுவார். கிரீன் புக்கில் பாரு, சத்யா வந்தனம் பத்ரம் அஸ்து பவத்தோ போ ஸ்நானம் துப்பியமோ போதேவ பித்தரச தர்ப்பண விதோ நாகம் சம்யதாம். இது ஒரு ஸ்லோ வரும், முக்கியமான ஸ்லோ. மாதவத்தை பற்றி தான் பாடிப்பார். சந்தியா வந்தன பத்ரம் அப்படி வரும். சந்தியா வந்தனம் பண்ண மாட்டேன்றார். சந்தியாவந்தனம் 3 வட்டம் பண்ணுறோம் இல்லையா, பிராமண விசேஷமாக, அதெல்லாம் பண்ண வேணான்றார். அவர் நிறைய சொல்கிறார். முன்னோர்களுக்கு இது கொடுக்க வேணாம், தவசம் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எல்லாத்துக்கும் குட் பை சொல்கிறார். நான் கிருஷ்ணாட்ட சரணானிறேன்ட்டு. ஓகே, இந்த மாதிரி அவர் மாதவபுரி ஹைலி அட்வான்ஸ் டிவோட்டி இருக்கா. சந்தியா வந்தனம் மந்திரம் மஸ்தபம் இதில் வந்தாலே வரும். சந்தியா வந்தனம் பத்ரம் அப்படி போட்டு மாதவேந்திர போய் கூகுளில் போட்டாலே வரும். சந்தியா வந்தனம் பத்ரம் அப்படி போட்டு கூகுளில் போட்டாலே மாதவேந்திர போய் போட்டால் வரும். ஆமாம். ஸோ பரமஹம்சா அதனால் விஜிதா சத்குணா 6 விதமான பேட் குவாலிட்டியை வென்றுட்டார். காமக்ரோத லோப மோக மச்சரியா மச்சரியா சுதா திருஷ்ணா. முக்கியமானது இந்த புறப்பாடைய பொருளுரை அவசியம். 125 படிக்கலாம். வந்துச்சா வரலையா? ஓகே, படிங்க பிரபு. மலைவாசம் பிரபு 125. கிராமேன சுனியாக தே வாசி கரேன கீர்த்தனா ராமேர சூன்யஹாட்டே வசி கரேன கீர்த்தனா ஏத பூஜாரி கராயிலா தக்குரே சயனா
ஏதா பூச்சாரி கராகில டாக்கூரே சயன. கோயிலை விட்டு சென்ற மாதவேந்திரபுரி காலியாக இருந்த கிராம சந்தையில் அமர்ந்தார். அங்கு அமர்ந்தபடி அவர் நாம உச்சாரணம் செய்ய துவங்கினார். அச்சமயத்தில் கோயில் பூஜாரி விக்கிரகத்துக்கு ஓய்வளித்தார். பொருளுரை: மாதவேந்திரபுரி உண்ணுவதிலும் உறங்குவதிலும் ஆர்வமின்றி இருந்த போதிலும் மகாமந்திரத்தை உச்சரிப்பதில் அவருக்கு இருந்த ஆர்வம் ஒரு பரமஹம்சரை போன்று இல்லாமல் ஆன்மீகவாதியாக மாற விரும்புபவரின் ஏகத்தினை போன்று இருந்தது. அதாவது பரமஹம்ச நிலையில் கூட ஒருவரால் நாம உச்சாரணத்தை கைவிட இயலாது என்பது இதன் பொருளாகும். ஹரிதாஸ் டாகூர் மற்றும் கோஸ்வாமிகள் அனைவரும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சுற்றுகளை ஜபம் செய்வதில் ஈடுபட்டிருந்தனர். ஆகவே ஜபமாலையில் ஜபம் செய்தல் என்பது அனைவருக்கும் அவர் பரமஹம்சராக இருந்தால் கூட மிக முக்கியமானதாகும். இந்த ஜபத்தினை கோவிலுக்கு உள்ளே வெளியே என எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம். மாதவேந்திரபுரி காலியாக இருந்த சந்தையில் அமர்ந்து ஜபம் செய்தார். ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் அவர்கள் கோஸ்வாமிகளுக்கான தமது பிரார்த்தனையில் நாம கான நதிபி என்று கூறியுள்ளார். ஒரு பரமஹம்ச பக்தர் பகவானுக்கு அன்பு தொண்டு புரிவதிலும் நாம உச்சாரணத்திலும் எப்போதும் ஈடுபட்டுள்ளார். பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதும் அவரது தொண்டில் ஈடுபடுவதும் சமமானதாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் 7.5.23 கூறப்பட்டு உள்ளபடி பக்தி தொண்டில் 9 வழிகள் உள்ளன. செவியுறுதல், ஸ்ரவணம், உச்சரித்தல், கீர்த்தனம், நினைவு கூர்தல், விஷ்ணு ஸ்மரணம், சேவை செய்தல், பாத சேவனம், விக்கிரகத்தினை வழிபடுதல், அர்ச்சனம், பிரார்த்தனை செய்தல், வந்தனம், கட்டளைகளை நிறைவேற்றுதல், தாஸ்யம், நண்பனாக அவருக்கு வேலை செய்தல், சத்தியம், மற்றும் அனைத்தையும் பகவானுக்காக தியாகம் செய்தல், ஆத்ம நிவேதனம். ஒவ்வொரு வழிமுறையும் வேறுபட்டதாக தோன்றும் போதிலும் பூரணத்தின் காலத்தில் ஒருவன் நிலை பெறும் போது அவை அனைத்தும் ஒன்றே என்பதை அவனால் காண இயலும். உதாரணமாக, சிரவணம் என்பது கீர்த்தனத்தை போன்றது, ஸ்மரணம் என்பதும் கீர்த்தனம் அல்லது சிரவணத்தை போன்றது. அது போலவே விக்கிரக வழிபாட்டில் ஈடுபடுவதும் கீர்த்தனம், சிரவணம் அல்லது ஸ்மரணத்தை போன்றதாகும். ஒரு பக்தன் பக்தி தொண்டின் 9 வழிமுறைகளையும் ஏற்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறான். ஆயினும் ஏதேனும் ஒரு வழிமுறையினை அவன் பக்குவமாக செய்தால் கூட அவனால் மிக உயர்ந்த பரமஹம்ச நிலையினை அடைந்து முழு முதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்ல இயலும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ பிரபு. ஸோ சங்கியாபூர்வக நாமகானதிபி காலவசானி கிருதோ நித்ராஹார விகாரகாதிவிஜிதோ சாத்தியந்ததீன சயோ ராதா கிருஷ்ண பதாரவிந்த பஜனானந்தே ராதா கிருஷ்ண பதாரவிந்த பஜனா அப்படி கிடையாது பாரு, 3வது லைன் தப்பாக வருது. ராதா கிருஷ்ண குணஸ்மிதே மதுரிமா 3வது லைன் தான் தப்பாக வருது. இது கோஸ்வாமி அஷ்டகம். அதுதான் நாமகான திருப்பி வரும். நித்ராஹாரம் அதெல்லாம் வருது, சங்கியா பூர்வக்கு தான் வருது. ராதா கிருஷ்ண குணஸ்மிருதிர்மதிரிமானந்தேன சம்மோஹிதோ வந்தே ரூப சனாத்தன ரகுயுகோ ஸ்ரீஜீவ கோபாலகோ. எப்பயுமே நாமகான திபி, ஆல்வேஸ் என்கேஜ் இன் சாண்டிங் லார்ட்ஸ் ஹோலி நேம்ஸ். அதனால் இதெல்லாம் ஈடுபடணும். அவர் 9 சேவையில் ஈடுபடணும். ஷவண கீர்த்தன ஸ்மரண வந்தன பாத சேவன தாஷ்யனே பூஜன சகிஜன ஆத்மநிவேதன கோவிந்த தசபிலாஷனே. ஆனால் இது எல்லாத்துலேயும் முக்கியமாக இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு கேட்கும்போது, சைத்தன்ய மகாபிரபு கேள்வி கேட்கும்போது எது ரொம்ப முக்கியம்னு சொல்லி கேட்கும்போது சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறான்னா, சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர் பக்தர். ஓகே, சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாண்டிங் ஹோல் நேம்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பிரபார் எவ்வளோ பெரிய சேவை பண்ணாலும் சரி பரவாயில்ல, சாண்டிங் பண்ணாமல் போகலான்ட்டு. மார்னிங் சாண்டிங் முடிச்சிருக்கேன்ட்டு. சாண்டிங் பண்ணாமல் சேவை கிடையாது, அது வேலை. ஓகே, சாண்டிங் இஸ் வெரி, அது நிறைய பெரிய சீரியஸான பக்தர்கள்லாம், பெரிய பெரிய டீச்சர்லாம்
மார்னிங் ப்ரோக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்றான். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மார்னிங் ப்ரோக்ராம் நெக்லெக்ட் பண்ணுறாங்க, உதாசீனப்படுத்துறது. ஐயோ ஏகப்பட்ட சேவைங்க, எனக்கு சாண்டிக்கு பண்ணவே டைம் இல்லை. இது ஒரு பெரிய ஃபேஷன் மாதிரி படிக்கிற பசங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, படிக்கவே படித்த மாதிரியே தெரியலடா, சுற்றிக்கிட்டே இருக்காங்கடா அப்படி, அந்த மாதிரி இப்போ டிவோட்டி மாதிரியே தெரியலையே, இப்போ சாட்டிங்கே பண்ண நேரம் இல்லைப்பா, எனக்கு அவ்வளோ சேவை எனக்கு அப்படின்னு. அது தவிர அது வந்து ஆச்சாரிகள் அக்செப்ட் பண்ணவே இல்லை. சேவைனாலே பகவான் மேலே அந்த அட்ராக்ஷன் வருது தான், அதான் சேவை. அவன் சேவை விக்கிரகத்தை பார்க்குறதே ஒரு பெரிய சேவைன்றான், தத் ஈக்ஷரம்ன்றான். அப்படிங்கிறப்ப சேவை வந்து நிறைய ரூபத்தில் வருது. ஓகே, அந்த வழிமுறைகளை கற்றுக்கிறது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி இனிஷியேஷன் வாங்குறது, இதெல்லாம் ஒரு ஒன்று. இது ப்ராசஸ். பகவான் மேலே அட்ராக்ஷன் வருது வந்து அதான் ரியல், அதான் க்ரக்ஸு. பகவான் மேலே அட்ராக்ஷனே வரல, ஆனால் அவர் பெரிய பெரிய இனிஷியேஷன் வாங்கிட்டார், பெரிய லெவலுக்கு போயிட்டார், போஸ்ட்டுக்கு போயிட்டாருனாலும் சமய கேளும், அது வேஸ்ட் ஆஃப் லேபர் தான். பகவான் மேலே அட்ராக்ஷன் வந்துருச்சுன்னா, ஒரு விதவை கொடுக்கறதே ஜெகநாத் அக்செப்ட் பண்ணிட்டார் இல்லையா. விதவை வந்து பகவான் கேட்டாருன்னு சொல்லி உணவை தயார் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. நீ விதவை உள்ளே போகக்கூடாதுன்னு பூரி ஜெகநாத் கோயிலில் சொல்லிட்டான். அந்த விதவை அங்கேருந்தே ஆஃபர் பண்ணுறான். ஜெகநாத் கையை எடுத்து அதை வாங்கிக்கிறார், கையில் கை வச்சு வாங்கிக்கிறார். பூஜாரிக்கெலாம் ஒரே ஆச்சரியம். ஓகே, இந்த மாதிரி நடக்குது. அந்த விதவை அப்படியே அங்கேயே இறந்துடலாம். ஓகே, அது முடிஞ்சது, அவங்க லைஃப் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதனால் பகவான் மேலே அட்ராக்ஷன் வர்றது தான் வந்து இம்பார்ட்டன்ட். அட்ராக்ஷனே வராமல் இவர் நிறையா விஷயங்கள் பண்ணால் அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா செம ஏவி கேவலம்னு சொல்லி சொல்கிறான். பிரபுபாதர் கேட்குறாங்க, 18,000 ஸ்லோகம் ரிப்போர்ட்டர் கேட்குறாரு யூஎஸில், எனக்கு பாகத்தில் 18,000 ஸ்லோகம் சொல்கிறீங்க, இதை ஒரே ஸ்லோகத்தில் நீங்கள் சமரைஸ் பண்ணி சொல்லுங்கன்ற. அப்படி எதுவும் இருக்கா அவன் பாகத்தோட? அவர் சொல்கிறார், ஓ இருக்கே அப்படின்றார். அது என்ன சொல்லுங்க? தர்மஸ்வரிசிதாபம்ஷா விஸ்வக்ஷண கராசியா நான் உட்பாதே இது இது சமயேவி கேவலம். தன்னுடைய தொழில் தர்மத்தை பண்ணலாம், ஒருத்தர் பிராமண சத்திரிய வைஷ்ய எந்த தொழில் பண்ணலாம். ஆனால் அந்த தொழில் மூலமாக விஸ்வக்ஷனா கிருஷ்ணர் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரலைன்னா அது வந்து சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் லேபர். அது வந்து தேவையில்லாமல் உழைப்பு, வீணான சிரமம் தான் சொல்லி விட்டுறார், அப்படி சொல்லிடுறார். அதனால் இந்த அட்ராக்ஷன் இம்பார்ட்டன்ட். ரத்தி வந்து வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பக்தி சேவையை ஃபாலோ பண்ணணும். அது எங்கேயாவது ஓடி ஆடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா? சவனம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், இதுதான் ஃபஸ்ட்டு டாப்பு. கேட்கணும், அவரை பற்றி சேட் பண்ணணும், அவரை நினச்சி பார்க்கணும், இதுதான் டாப். அதுக்கடுத்தா பாதை செய்யணும். அப்புறம் வந்து நம்ம கேன் யூஸ் அவர் லெக் ஆர் வி கேன் சர்வ் ஹிஸ் லெக். நம்ம கால்களை யூஸ் பண்ணிக்கலாம், அவருடைய பாதத்துக்கு சேவை பண்ணலாம். அப்புறம் தாசியம், சக்கியம். சக்கியம் ஆத்மீயம் வந்து ராகானுக பக்தி. ராக பக்தியில், ராகவீதி பக்தியில் வந்து இது வந்து வைத்திய பக்தியில் வந்து ஃபஸ்ட்டு 7 ஐட்டம் வருதா? ரைட்டா? 4, 5, 6, 7. ஓகே, சக்கியம் ஆத்மீயம் 2 வந்து ராக பக்தியில் வந்துடும். ஓகே, அதனால் இது வந்து ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒன்றில் ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் போதுன்றான். அந்த ஒன்று எக்ஸ்பர்ட்டு தான் அந்த சொல்லுவாங்க. ஸ்ரீ விஷ்ணு சவனே பரீட்சித் அபவத் வையாசகி கீர்த்தனே பிரகலாதஸ்மணே ததங்கிரி பஜனே லக்ஷ்மி பிருத்தபூஜனே அக்ரூரஸ்து அபிவந்தனே கபிபதி தாஸ்ய ரசக்யே அர்ஜுன சர்வஸ்வாத்ம நிவேதனே பலிரபோ கிருஷ்ணா திரேஷாம் பராம். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பர்சன். சவனம் யார்? பரிஷித். கீர்த்தனம் சுகரே கிருஷ்ணாவி. அப்படி ஸ்மரணம் வந்து பழைய பிரகலாத் மகாராஜ். பாதசேவன் லக்ஷ்மி. பூஜனம் பிருத்து மகாராஜ். வந்தனம் அக்ரூரர். ஓகே, அப்புறம் தாஸ்யம் ஹனுமார். சக்கியம் அர்ஜுனா. ஆத்மநிவேதம் பலி. இது மாதிரி சொல்கிறான். அதுவே எந்திரிச்ச உடனே நம்ம இந்த 12 மகாஜனங்கள் நினைஞ்சுக்கணும். 12 மகாஜனம் யார்? நான் ஒரு 2-3 மினிட்ஸ் அதை எடுத்துப்பேன் நினச்சிக்கிறது. ஸ்வயம்பு நாரதா சம்பு, குமாரா கபிலோ மனு, பிரலாதோ ஜனக்கோ பீஷ்மோ, பலீர் வையாசிக்கு வயம். இதை 3-4 நாள் அப்படி சொல்லிக்கிட்டு அப்படியே நினச்சிக்கணும். ஸ்வயம்பு பிரம்மா, நாரதா நாரதமுனி, சம்பு லார்ட் சிவா. ஓகே, அப்புறம் குமாரா 4 குமாரர்கள். குமாரா கபிலா, தேவகுத்தி கபிலா, எத்தேஸ்டி கபிலா கிடையாது. ஓகே, கபிலா மனு, ஸ்வயம்பு மனு, பெரிய மகாஜனா. அப்புறம்
பிரலாத் மகாராஜ், ஜனக மகாராஜ் சீதையோட அப்பா, பீஷ்மா, ஓகே, சந்தனு பையன் பீஷ்மா, அப்புறம் ஸ்வயம்புநாத சம்பு குமார கபிலமனு பிரலாத ஜனக பீஷ்மா, பலி மகாராஜா, வையாசிக்கி, சுகதேவ கோஸ்வாமி கேட்டனே வையாசிக்கி, அப்புறம் வயம்னா நான் யமதர்மராஜா. ஓகே, இவங்க 9 பேரையும் நம்ம 12 பேரையும் நினச்சிக்கணும். ஓகே, 12 ஸ்வயம்புநாத சம்பு குமார கபிலமனு பிரலாத ஜனக பீஷ்மா, பலி வையாசிக்கி வயம் 12 பேரையும் நினச்சிக்கணும். ஓகே, இப்படி தான் நம்ம முன்னேற முடியும் பக்தியில். பகவான் மேலே அட்ராக்ஷனையும் பக்தர் மேலே பிடிப்பு வந்துச்சு வச்சுக்கோங்க, பக்தியில் முன்னேறலாம். நம்ம அதை விட்டுட்டு நம்ம அந்த போஸ்ட்டு இல்லைனா அந்த இதை விட்டால் யார் இது மாதிரி சிறப்பாக பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டோன்னா அதில் பக்தி இல்லைன்னா அது வந்து உழைப்பு தான் வச்சுக்கோங்க, அது வந்து சேவை கிடையாது. ஓகே, அதுதான் இந்த ஆதேந்திர பிரஸ் பண்ணார் வந்து எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்துருக்காங்க கரெக்டாக. சந்தியாவந்தன பத்ரமஸ்து பவதோ போஸ்நானதுபியம் நமோ போ தேவ பிதரஸ்ய தர்ப்பணவிதோ நாஹம் சமசம் யதா யத்ர க்வாபினசத்யயா தவ க்லோத்தமஸ்ய கம்சத்விஷ்யः ஸ்மராமஹமராமி ததலமன்யே கிம் மன்யேன மே சாரி ஸ்மரம் அஹம் ஹராமி ததலம் மன்யே கிம் அன்யேன மே. Oh, evening prayer, all good fortune unto you. Morning bath, I bid goodbye. Demigod, forefathers, please excuse me. I am unable to perform any more offerings for your pleasure. Now I desire to free myself from all the actions of sins, simply by remembering anywhere and everywhere the great descendant of Yadu and great enemy of Kamsa, Lord Krishna. I think that this is sufficient for me. So what is the use of further endeavors? மாநில சொல்லியிருக்கார், இதெல்லாம் தேவையில்லை. ஈவினிங் ப்ரேயரு, மார்னிங் ப்ரேயரு, அப்புறம் காலைல குளிக்கணும், இதெல்லாம் குட் பை சொல்லிட்டார். டெமிகாட் ஃபோர்ஃபாதர்ஸ் எல்லாம் வணங்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு வந்து கிருஷ்ணன் நினச்சிட்டே இருந்தால் போதும், என்னோடய வாழ்க்கை வந்து சிறப்பாயிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஓகே, மாதவேந்திரபுரி. கிராண்ட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆஃப் லார்ட் சைத்தன்யா. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பக்தர் வந்து 9 பக்தி ப்ராசஸ் செய்யும், இல்லைன்னா அது ஏதாவது ஒன்றை எடுத்து சிறப்பாக பண்ணாலுமே நிச்சயமாக வெற்றி உண்டு. அதுதான் பக்தி சேவை. பகவான் மேலே அட்ராக்ஷனே வரல, ஆனால் இவ்வளோ நாள் பக்தி பண்ணேன், எனக்கு பகவான் இதுவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டான்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நன்மை இருக்குது, இல்லையே கிடையாது. ஒரே வார்த்தை கேட்பார், இவ்வளோ நாள் பகவான் நம்ம ஒன்றுமே கிடையாதுன்னு. அப்படி கிடையாது, இருக்கும். வேஸ்ட் ஆஃப் டைம்னால் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து அது அட்ராக்ஷனை வளர்த்துருக்கலாம்ல, அதுக்கு தான் அந்த சேவை கொடுக்கப்படுகிறது. அதனால் நம்ம பார்க்கணும் எது அட்ராக்ஷன் வருதுன்னு பார்க்கணும். பகவானை பற்றி பாடினா வருமா, பகவானுடைய பர்பட்டை பெருசாக வருதா, இந்த மாதிரி முயற்சி பண்ணணும். நம்ம கடமை முடிக்கிறதுக்காக இதை ஒருட்ட படித்தேன், அதை ஒருட்ட படித்தேன், அடுத்த இதே சிஷியாக போகிறோம், அடுத்த எனக்கு வேறு என்ன கிடைக்கும், இது கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் இல்லிட்ரேட்டாக கூட இருந்தால் கூட பகவான் மேலே அட்ராக்ஷன் வரலாம். ஓகே, ஸோ பகவான் மேலே கவர்ச்சி வர்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே, இப்போ கிளாஸை ஏதாவது முடிக்க வேண்டியது தரல வந்துட்டோம். நம்ம ஏதாவது கேள்வி இருக்கா இருக்கும்? ரொம்ப உடம்பு வேறு ஒரு சளி பிடிச்சிச்சு பயங்கரமாக, மூச்சே விடல. எது கேள்வி யாருக்கு இருக்கா? பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா இல்லைன்னா? ஓகே, ஈஸ்வரி மாதாஜி உங்கள் பாயிண்ட் சொல்லுங்கள். நம்ம சைத்தன்ய சாதனம் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்கள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது வந்து பகவான் கோபாலனுடைய அதே அற்புத ரூபத்தினை கண்டபோது அவர்களுக்கான எல்லா துன்பமும் சோகமும் மறைந்தன. எல்லா துன்பமும் வந்து மறைஞ்சிச்சு. ஓகே, ரூபத்தை பார்த்தாலே போதும், எல்லாமே சோகம்லாம் போயிடும். அவ்வளோ அழகாக இருப்பார் பகவான். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, கோபிநாதரின் கீர் அப்படின்றது வந்து பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்றாங்க. அது வந்து இவரு மானசீகமா டேஸ்ட் பண்ணதால அவரு அந்த கோயிலை விட்டு வெளியில வந்துடுறாரு, யாருக்கும் சொல்லாம. ஆமாம், கரெக்ட். கீர் ஸ்வீட் ரைஸ். ஓகே, டேஸ்ட் பண்ணி நினைச்சதுனால டேஸ்ட் பண்ணி நினைச்சாரு. ஓகே, சொல்லுங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. அதேதான் என்னோட பாயிண்டா இருந்தது. அதை அப்படி நினைச்சதுக்கே ஒரு ஃபீல் பண்றாரு, நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு தாட் வந்தது பிரபு. ஆசைப்பட்டாரு, பிரசாதமா சாப்பிடணும் கூட ஆசைப்பட்டுப்பாரு, அதையே அவர் தப்பா தானே நினைக்கிறாரு.
அப்படின்னு யோசிச்சு எனக்கும் அதான் பாயிண்டா இருக்கு. ஆக்சுவலி அவர் வந்து டேஸ்டே பண்ணல தானே பிரபுஜி, மனசார டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாரு அவ்வளவுதான். பிரபு எனக்கு வந்து இதான் பிரபு கேள்வி வந்து நம்மளும் நிறைய ஆஃபர் பண்றோம், நமக்கு அந்த டேஸ்ட் டக்குன்னு நம்ம நல்லா இருக்குமோ பகவானுக்கு கொடுக்கும்போது நமக்கு அது எச்சில் ஊறுது, சில சமயத்துல வந்துருது. அப்போ நானே யோசிச்சேன் பிரபு. அதான் நம்ம வந்து அப்படின்னு நினைச்சுதானே செய்யறோம். நமக்கு என்ன பிடிக்கிறத தானே சமைச்சுக்கிட்டு இருக்கோம். செய்யலாம் செய்யலாம்னு அது கம்பேர் பண்ண பிரபு. கிருஷ்ணா இல்ல சொல்லு நம்ம அந்த ரெசிஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்கோம். ஆமா. நாளின் பரமஹம்ச ஸ்டேஜ். சோ இப்போ வந்து எப்படின்னா நம்ம வியாதியை குணப்படுத்துறதுக்காக நம்ம வந்து நமக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுப்போம். இன்னும் நாளாக அந்த ரசம் கூட கூட ஆட்டோமேட்டிக்கா பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அந்த இதை சமைக்கிற நிலைமைக்கு நம்ம ஃபியூச்சர்ல வரும். இப்போதைக்கு நீ ஆல்சோ குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸோ இப்போ நம்ம வந்து இருக்கிற ஸ்டேஜ் வந்து அந்த மாதிரி ஸ்டேஜ். ஸோ அதாவது அது ரெண்டு அவங்க சொன்ன மாதிரி 2 ஸ்டேஜ் இருக்கு. பேர் மாதவந்த பேர் மரமாம்சா ஸ்டேஜில் இருக்கார். நம்ம ஸ்டேஜ் வந்து இன்னும் பாடி ஐ நாட் திஸ் பாடி அந்த ரியலைசேஷன் வரல. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம உடல் இல்லைங்கிறத. அப்படிங்கிறப்ப நம்ம நிலைமையிலேருந்து அந்த நிலைமையை பிடிக்க முடியாது. அதனால நம்ம இப்போ பண்ணலாம், நமக்கு பிடிச்ச ஐட்டம் பகவானுக்கு பெஸ்ட் ஐட்டம் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம், அது தவறு கிடையாது. ஓகே, அதில் பகவானுக்கு எச்சில் படாமல் இது பண்ணி ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் துணியை போட்டு மறைச்சிடும். நமக்கு தெரியாத விஷயம் கூட நமக்கு கூட இருக்கிறது தெரியாது. யோசிச்சு பாருங்க, அவங்க பார்த்த உடனே தின்னு சாப்பிடணும்னு நினைப்பாங்க, அது தவறு இல்லை. நம்ம என்ன ஆசைப்படுறோம், ஐயோ இது பகவானுக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு குற்றம்னு இல்லை. அவங்க அதுக்கு முந்தின ஸ்டேஜ் இருக்காங்க. அவங்க இதை வாயில் போட்டால் என்ன அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் என்ன பண்ணால் துணியை போட்டு கவர் பண்ணிடணும். இதை பார்க்காதீங்க, இது பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டுருக்கேன், குழந்தைங்க வந்தாலும் சொல்லிடணும். அந்த ஸ்டேஜ் இப்போ ஓகே தான். ஓகே, அது வந்து கட்டுண்ட ஆத்மாக்கள், வேறு வழி கிடையாது. நம்ம உடனே அந்த மாதவேந்தபுரி ஸ்டேஜுக்கு போக முடியாது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம பிடிச்ச ஐட்டமாக ஆஃபர் பண்ணலாம். ஆனால் அதை டேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்களோ ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ பார்க்காம அதை ஒரு துணியில் கவர் பண்ணி ஆஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறது கொடுக்குறது கரெக்டாகுது. ஓகே, அது ரொம்ப பனிஷ் பண்ணிக்க வேண்டாம் நம்மளே. ஓகே, நம்ம அந்த ஸ்டேஜிலேன்னு சொல்லி பனிஷ் பண்ண வேணாம். நம்ம எல்லாம் பண்ணாலும் நிறைய சேட் பண்ணலாம். பாகவதை வந்து பிரபாத் படிக்க சொல்லலாம். நிறையா படித்தா நமக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வருன்றார். யார் பாகவதம் எல்லாம் படிக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக சாண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுன்றார். அதனால் பாகவதம் நம்ம எல்லாம் கூட கொஞ்சம் படிக்கலாம், குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, அக்ஷயா மாதாஜி, லட்சுமி மாதாஜி, ஓகேவா உங்களுக்கு ஆன்சரு? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஓகே, பிருந்தா மாதாஜி, உங்கள் கருத்து? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மாதவேந்திரபுரியை போன்ற பரமஹம்சர்கள் பகவானின் அன்பு தொண்டில் எப்பொழுதும் திருப்தி அடைகிறார்கள் பிரபுஜி. அவர்களுக்கு பௌதிக பசியோ தாகமோ அவர்களை அந்த செயல்களை வந்து தடுப்பதில்லை. அவர் தேவைகளை சாப்பிடவே போகிறதில்லை. அவர் ரொம்ப கொஞ்சம் தான் சாப்பிடுவார். அதெல்லாம் அவர் நம்மள மாதிரி சாப்பிட்டு ஸ்வீட் ரைஸ் கிடைக்கல அப்படிலாம் வருத்தப்பட மாட்டார். ஓகே, அவர் அது பியாண்ட் ஆஃப் தட். தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆர்வம் பிரபு, உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. இது 9 வகையான பிரார்த்தனைகள் லைக் ஸ்ராவணம், சங்கீர்த்தனம், அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் பிரபு. ஓகே, அது வந்து 9 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான பாட்டு இருக்குது. பஜகுரே மனேன்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதில் கடைசி ஸ்டான்ஸா 4 ஸ்டான்ஸா ஷவன கீட்டன ஸ்மரண பந்தன பாத சேவன தர்ஷரே பூஜன சக்கிஜன ஆத்மநிவேதன கோவிந்த தச அபிலாஷரே. இது வந்து சவனம், கீர்த்தனம், ஸ்மரணம், இது பாரசேவனம், இதெல்லாம் இருக்கிற மாதிரி பிரபுபாதர் வந்து நம்ம இஸ்கானில் கொடுத்துருக்காரு. மார்னிங் எழுந்திரிச்சோடனே நம்ம சேண்ட் பண்ணுறோம் இல்லையா, சாண்டிங், ஓகே, கீர்த்தன் அண்டு ஹியரிங் என்ன வந்துருச்சா. அப்புறம் பாகவதம் கிளாஸ் சொல்லும்போது கேட்குறது, இந்த மாதிரி நம்மளை அந்த பக்தி சேவையில் ஈடுபடுத்துகிற மாதிரி பிரபாதர் மாதிரி ஷெடியூல் போட்டு கொடுத்தாரு. டிடி வர்ஷிப் பண்ணுறது, பாத சேவனம், இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் சில ஐட்டம் அதில் வராது, ராக பக்திலாம் அதில் வராது. பூஜை பண்ணி சொல்லி கொடுத்துருக்காரு. ப்ரேயர்னால் என்னென்னா வந்தோம்னா நம்ம பாகவத்தில் ப்ரேயர் இருக்கலாம், நம்மளே ப்ரேயர் எழுத வேண்டாம். ஓகே, பாகவத்தோட ப்ரேயர் கிருஷ்ணாய வாசுதேவாய் தேவிக்கு நந்தனாய சனந்த கோபகோபாராய கோவிந்தாய நமோ நமஹ, இந்த மாதிரி நிறைய ப்ரேயர் பாகவத்தில் வருது இல்லையா. ஒரு ஸ்லோகம் ப்ரேயர் தான் சொல்லுவாங்க பாகவத்தில். இதில் ஏதாவது ஒன்று கூட நம்ம சின்சியராக இது பண்ணால் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடும், அடையலாம். ஆமாம், கரெக்டு. சாண்டிங்கை நல்லா சின்சியராக பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, அதுதான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, சவனத்துக்கு வந்து பரீட்சித் மகாராஜா
கீர்த்தனத்துக்கு வந்து சூரிய கோஸ்வாமி. இது மாதிரி ஒருத்தரும் ஒரு சிறப்பாக இருப்பாங்க. எல்லாமே பண்ணுறது வந்து பலி மகாராஜா ஆத்ம நிவேதம் எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஓகே, ஏதாவது ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு அதை பண்ணால் சிறப்பாக பண்ணாலுமே ஒருத்தருக்கு வெற்றி உறுதின்னு சொல்லி பிரபா சொல்லுவாங்க. அம்பரீஷ் மகாராஜா இருக்காங்க கரெக்டாக. ஸோ அதனால் இப்போ ஓகே என்ன பிரபு பாத சேவா வந்து லக்ஷ்மி பாத சேவைனா நம்ம பில்கிரிமேஜ் போகிறதும் பாத சேவை தான். ரெண்டு we can use our legs to go to temple or we can serve lotus feet of Krishna. லக்ஷ்மி பண்ணுறாங்க அதுவும் பாத சேவனை. நம்ம ஒர்ஷிப் பண்ணுறது பாத சேவையில் வரும். பகவானுடைய சேவர்களுக்கு சேவைப்படுறது பாத சேவனையில் வந்துடும். பகவானுடைய தாமுக்கு போகிறது பாத சேவனை. இந்த மாதிரி நிறையா இடத்துல பாத சேவனையை நம்ம விவரிக்கலாம். ஓகே, ஸோ பூஜை தெரியல, நம்ம ஆரத்தி பண்ணுறதுலாம் பூஜை. ஓகே, மந்திரம்னா ப்ரேயர் சொல்கிறது. இந்த மாதிரி தாசியம்னா நம்ம பணிவாக சேவைகள் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லா சேவைகளுமே நம்ம பகவானுக்கு பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கலாதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக குருவானவர் வந்து கிரகஸ்தர், சன்னியாசி அல்லது சூத்திரனாக இருந்தாக கூட அது ஒரு பொருட்டுள்ளன்னு சைதன்ய மகாபிரபு சொல்றாரு. ஆன்மீக குரு எப்படி இருக்கணும்னா சாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்று இருக்கணும், பரமபுருஷ பகவானை புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும் சொல்றாரு. ஆன்மீக குரு வந்து தீட்சை அளிக்கிறார். ஒரு சீடனுக்கு தீட்சை அளிக்கிறாருன்னா அவர் வந்து ஆன்மீக ஞானத்தை கொடுக்கிறார். அந்த அவர்கிட்ட பெற்ற ஆன்மீக ஞானத்தினாலதான் நம்ம பௌதிக களங்களில் இருந்து விடுதலை பெறுகிறோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நாம இந்த 9 விதமான பக்தி தொண்டு செய்வதற்கு முன்னாடி சாண்டிங் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கோம். காலையில சாண்டிங்கை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா பக்தி தொண்டு செய்யறது வந்து. ஏன்னா நமக்கு இப்ப மீட்டிங்லயே கூட சொன்னாங்க, இங்க வந்து சர்வீஸ்க்கு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க 16 ரவுண்ட் முடிச்சிடுங்க. முடிச்ச பிறகு நீங்க செய்யற சேவை தான் சிறப்பா இருக்கும். நம்ம சிரவணம், கீர்த்தனம் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் செய்யறோம். அர்ச்சனம், மந்திரம், தாசி, சக்கியம். இதுக்கு முன்னாடி நம்ம சாண்டிங்கை முடிச்சிட்டோம்னா அந்த 9 விதமான பக்தி தொண்டு சிறப்படையும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, லட்சுமி மங்களூர் மாதாஜி சொல்லுங்க. லட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுஜி, இப்போ சவண கீர்த்தன ஸ்மரணம் நம்ம சாண்டிங் பண்றதே வந்து மகாமந்திரத்தை அதை நினைச்சுக்கிட்டு ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே கீர்த்தனை பண்ணிக்கணும் சொல்லலாம் பிரபுஜி. ஆமா, ஒரு பிரீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸ்மரணம் பண்றது மந்திரத்தை ஸ்மரணம் பண்ணலாம். கரெக்டு. அதை ஸ்மரணம் பண்ணாலே கிருஷ்ணரை ஸ்மரணம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் தான். ஏன்னா மந்திரத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. நாம நாமினோம், அபிநத்வா நாம நாமினோம். அபிநத்வானா ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது, வேதம் கிடையாது. ஓகே, கிருஷ்ண ராம சிந்தாமணி கிருஷ்ண ராம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய சபைகா பூர்ண சுந்தரித்தோ அபிநத்மா நாம நாமினோம். அபிநத்மா நாம நாமினோம். அந்த நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால நாமத்தை நினைச்சுக்கிறதுக்கும் மனசுல சாட் பண்றதும் தட் இஸ் ஸ்மரணம். ஸ்மரணம் பண்ணிட்டு நினைச்சுக்கிட்டே நம்ம கீர்த்தனம் பண்ணிக்கிட்டு ஸ்ரவணம் பண்ணிக்கிட்டே அதை கவனிக்கணும்ல பிரபு சொல்லும் போது கூட. ஆமா, கரெக்டா இருக்கா? நம்ம அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஹரேன்றது ஸ்பீடா சொல்லும் போது சரியா வராதுல்ல பிரபு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 அப்படியே ஸ்பீடா போடாது. அது கரெக்டா சொல்ல ஸ்ரவணன்ற வந்துரும்ல பிரபு. அதுல ஸ்ரவணம் நம்ம கவனிச்சு சொல்லணும். அது கீர்த்தனம் வந்துரும் அதுல. ஹரே கிருஷ்ண பிரபு. அதுலதான் போட்டுக்காங்க பிரபு. சிரவணம், கீர்த்தனம், அதாவது ஸ்மரணம் கூட அந்த ஸ்டாண்டிங் தான். நம்ம சொல்ற அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கே கேட்கணும். ஸ்மரணம் பண்ணி அது நம்மளுக்கே லிசன் பண்ணி சொன்னாதான் அது நல்ல ஸ்டாண்டிங். சரி, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. வசந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பரமஹம்சர் நிலை வந்து விஜித ஷட்குணா என்று அழைக்கப்படுகின்றது. அதுல வந்து காம, கோபம், பேராசை, மயக்கம், பொறாமை, பசி, தாகம் ஆகிய 6 பௌதிக குணங்களை வந்து வெற்றி கொண்டால் மட்டும்தான் பரமஹம்சர் நிலையை நம்ம அடைய முடியும். அது வந்து மாதவேந்திர பூரி அந்த பரமஹம்ச நிலையினை அடைந்திருந்தார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஒரு பக்குவமான சொல்லலாமா?
சொல்லுங்க நீங்கள் சொன்ன பிறகு அவங்க ஒரு பக்குவமான பிராமணரால் தீட்சை அளிக்கப்படாமல் யாராலும் பிராமணராக மாற இயலாது. பிராமணர் அல்லாத ஒருவரால் மற்றொரு பிராமணரை உருவாக்க இயலாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. ஓகே, எல்லாரும் பேசுறீங்க. ஹாசினி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கா? ஹாசினி, சதானி இல்லை, சரி ரைட்டு. இப்போ எல்லோரும் பேசிட்டீங்க இல்லையா? எல்லோரும் பாயிண்ட் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். 1 minute இருக்குது. எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். நாளைக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து இதே லிங்க் தான். ஓகே, இப்போ லிங்கை மாற்றிட்டோம், போட்டுட்டேன். இதே தான் நாளைக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இனிமேல் ஓல்டு லிங்க்கு கிளிக் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வாச்சா கல்பத்தர பச கிருபா சிந்தை பே வச்ச परिताना पावन पे वैष्णव पे आनंद कोड़ी वैष्णव ने की नामाचल हरिदास ठाकुर की शीला प्रभुपाद की निताय गौर पे वंदे हरि हरे कृष्ण हरे कृष्ण प्रभु जी ना माता जी